பர்டிகுலர் சமூகத்தை வேணும்னே தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பேரை ஏற்படுத்துற மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ ரொம்ப எங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியும் இதை வச்சு நிறைய மீம்ஸ்கள் கிரியேட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னன்னா பர்டிகுலராக என்னன்னா அந்த கோபி சொல்லும் போது என்னன்னா அந்த கவினோட மர்டர் கேஸை மென்ஷன் பண்ற மாதிரி நீங்கள் மிளகா பொடியை தூக்கி போட்டு தானே நீ வெட்டின, அவன்கிட்ட ஒரு 60 கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் கருத்தை தெரிவிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கான ரைட்டை நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெளிவாக வழங்கியிருக்கு. ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் ஏல நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அது கீழே நமக்கு ஒரு ரைட்டு இருக்குது. ஓகே, இவர் ஒன்லி கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காரு, எஃப்ஐஆர் போடவே கிடையாது. எஃப்ஐஆர் ஆக சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் 100க்கு 99% சான்ஸ் கிடையாது. ஏன்னா பிரிமா ஃபேசி முகாந்திரம் கிடையவே கிடையாது. இன்கேஸ் விசாரித்து இவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த செக்ஷன் கீழே இது மேட் அவுட் ஆகும் அப்படின்னா BNS 2023 பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் 196 கீழே இது மேட் அவுட் ஆகும். இந்த செக்ஷன் 196 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொமோட்டிங் என்மிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குரூப் ஆஃப் பர்த், குரூப் ஆஃப் கேஸ்ட், குரூப் ஆஃப் ரிலீஜன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ குறிப்பிட்ட பிளேஸில் பிறந்தவங்கள டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாவோ உங்களுடைய பேச்சோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப் டு 3 years வரைக்குமே தண்டனை வழங்கக்கூடிய அந்த குற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க.